வெல்கம் பேக் டு அப்சர் ஸ்குவாட். இதுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கும் அஃபானுக்கும் 1 vs 1 இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறீங்க. ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க இந்த சேனல் போடலான்ட்டு. ஓகே காய்ஸ், 1 vs 1 பார்த்தீங்கன்னா அதுவும் சுகிலுக்கும் அஃபானுக்கும் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், கமெண்ட் பண்ணிங்க. இப்போ வாங்க போகலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக விளையாட சுகில் தான் விளையாட போகிறாரு. எஸ், ஐ எம் ஃபயர். பேக்குன்னு சொல்லுவாங்க தான். ஐ எம் பேக்குன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஃபயர் தான். நாங்கள் வந்து நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம் கைஸ். அதை பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா போட்டால் காப்பிரைட்டுன்னு வருது, பயமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டோம். எப்படி காப்பிரைட் வந்துச்சுன்னு தெரியல. எங்கள் வீடியோ தான் போட்டோம், எல்லாமே செக் பண்ணிட்டோம் எங்களுக்கு தான். அதுவும் எந்த இதுவும் வெள்ளந்து எடுக்கலை. பார்த்தா காப்பிரைட் என்னத்த சொல்றது. கஷ்டமாச்சாலும் அந்த வீடியோ தம்ப்லைன்லாம் பார்த்தீங்களா எப்படி வரும் பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம எடுவோமா வச்சாருங்க ஒரே. இந்த மேட்ச்ல தெரிஞ்சிடும் கைஸ் யார் நல்லா விளையாட போகிறான்ட்டு, சுகேலா ஆர் அஃபானான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன்னா அதுக்குன்னு ஓவராக ஆடக்கூடாது. பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஆனால் இது சேலஞ்செலாம் இல்லை, 1 vs 1 தான். ஆனால் ஓகே கைஸ், இப்போ நம்ம அடிப்போமா? வாங்க. இப்போ நான் அடிக்கிற அடியில் மண்டையில் ரத்தம் ஊற்றும், பார்க்குறீங்களா? பார்ப்போம். இப்போ முக்கியமாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 600 சப்ஸ்கிரைப் கைஸ். 600 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் கைஸ். 500 சப்ஸ்கிரைப் பண்ண லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே இருக்குது. வச்சான் சொன்னா இல்லையா? டி உழுவோ சொன்னேன். சுகில் ரிவெஞ்ச் வந்துருச்சு. அதேமாதிரி அஃபான் திருப்பி ரிவெஞ்ச் மாற்றி மாற்றி கொடுப்பாங்கலாம் பார்ப்போம். ஸ்மூத்தாக அடித்தாங்க அந்த ஷார்ட்டு தான்டா. எஸ், ஸ்மூத். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண போகிறதுண்டா. ஆமாம், இது வந்து ஒயர் மைக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒயர்லெஸ் மைக் ஆர்டர் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்கும். அதுவும் சரியான கஷ்டம். ஒயர்லெஸ் மைக் இருக்கும்போது விளாட பார்த்தீங்கன்னா இடிக்கும். நிறைய பேர் நிறையா ஒய்ஃபை ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் ஒய்ஃபையில் விளையாடுறது தானது கனெக்ட் பண்ணி இல்லைண்ணா. ஒய்ஃபைல லூஸு ஒய்ஃபை இல்லையா? எனக்கு தெரியாதுப்பா. அதுவும் என்னதுன்னா தலையை காமிச்சு நீங்கள் நின்றுட்டாரு, மண்டையில் வாங்கி வச்சிட்டாரு. என்னதுன்னா நிறைய பேர் சொல்கிறானோ, இவனும் சுகியலும் சொல்கிறான், குட்டிங்கிறேன் அந்த ஃபோன் சொல்கிறான், பெரிய ஃபோன் அவனும் சொல்கிறான். அவனும் சொல்கிறானோ என்னதுன்னா விளாடும் போது ஒயர் இடிக்குதுடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தான் சொல்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ காசு கொஞ்சம் வருத்தம், இப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஆர்டரு. இப்போ காசு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆர்டர் போட்டாச்சு. இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சூப்பராக கேட்கும். இதிலே கொஞ்சம் மீடியமாக கேட்குறது தான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு இடிச்சுட்டு தான் இருக்குது. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு விளாட்ருக்கேன். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் பழகிருக்கும், அவனுக்கு தான் பழகாமல் இருந்திருக்கும். இங்கே இவனுக்கு கொஞ்சம் பழகிருக்கும் தண்டா. ஏன்னா அவனெல்லாம் ஃபஸ்ட்டாக விளாடணும். அவனெல்லாம் புதுசாக விளாடணும். இவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து சுகில் பார்த்தீங்கன்னா விளாட்ருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே, அது இருக்கும். ஐயோ, டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ டேமேஜ் கொடுத்தோன்னு பிரச்சனை இல்லை, அடிக்கணும். அதுவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ரூம் மேட்ச் இருந்தாவே லென்த்தாக போவோம் கைஸ். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணலாம் ஷார்ட்ஸுக்கு. எப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வரும். அதுலேயும் நீங்கள் ஆதரவு சப்போர்ட்னால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.
உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் வியூஸ்லாம் வந்திருக்கு. தேங்க்ஸ். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் சேலஞ்செலாம் கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆமாம், சேலஞ்சு கொடுங்க. டேமேஜுக்கா ஏங்க டேமேஜ் சரியான டேமேஜ் இப்போதைக்கு சுற்றி கொடுங்க இல்லையா பார்த்தீங்களா? ஆனால் ஃப்ரீ ஃபயர் மட்டும் கொடுக்காதீங்க, மற்ற எல்லா கேமும் கொடுங்க. நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கேமும். அதுவும் பைசி ரிசர்ச்லாம் எல்லாத்துலேயும் எல்லா யூடியூப்ஸில் போயிட்டு எது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு உங்களுக்காக விளாடுறோம். மல்டிப்ளேயர் கேமும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வெளியே வரல வந்தோடனே கல்லில் முடிச்சிடலாம். ஏதோ ஜோன் வேறு வருது. ஐயோ ஜோன் ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்கும் 2 பேர்த்துக்கும். என்ன ஷாட்டு பார்த்தீங்களா இல்லையா காய்ஸ்? பார்த்தீங்களா இல்லை என்ன ஷாட்டு? கரெக்டாக அதுவும் கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது ஒரு தூக்கு மேலே தூக்கணும். சூப்பராக ஷாட் இருந்துச்சு காய்ஸ். இப்போயே 5 நிமிஷம் இப்போயே 6 நிமிஷம் வந்துடுச்சு. இன்னும் எவ்வளோ லென்த்தாக போகணும் எனக்கு தெரியல சரியா. பார்ப்போம். சரியாந்திரம் காய்ஸ். அடித்ததுல இந்த ஷாட் தான் சூப்பராக இருந்துச்சு. எப்படி நம்பவே முடியல காய்ஸ். இப்படி வந்தானா ஜம்ப் பண்ணும்போது மேலே தூக்கணும். தலையில் அடி மட்டையாயிட்டான். எங்க நீ பெருமையாக இருக்கா? ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கா? ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம 3-1 அப்படின்னு இருக்கோம். 3க்கு 1 நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம 3 இருக்கோம். இதுவே நம்ம அப்போ 8க்கு 1 நம்ம வைக்கணும். நம்ம பார்த்தீங்களா எப்படி ஜம்ப் பண்ணி வரா 2. நம்ம 3 இருக்கோம், அவன் 1 இருக்கான். பார்ப்போம், இடையில கூட மாறலாம். அவன் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான். நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான். ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டா அவ்வளோதான். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தலைவர் அங்கே வேறுங்க தலைவர் பார்ப்போம். பார்த்தீங்களா இல்லையா? ஒன்று காய்ஸ், ஒன்று தலையில் அடி காய்ஸ். அடி இது ஒன்றுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. தலைவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெட்டிருப்பாரு அப்பான்னு. அடி 2 அடியும் மரணமாடி அடிக்கிறாரு சுகேல. என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏதோ ஆகலை, சென்சிட்டிவிட்டி அப்படி வச்சுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே சூப்பராக உள்ளாராங்க காய்ஸ். அப்பாலாம் மூஞ்சி அவன் எங்கே இருந்தாலும் தெரியல. மூஞ்சி பார்த்தா செத்து போயிருப்போம். பண்டிகிறான் என்ன ஆச்சுன்னு தெரியல. தெரிஞ்சு காலையில் ப்ளோ பிளேயர் மூஞ்சியில் முடிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு என் நாத்தான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இவன் இல்லை காய்ஸ், கண்டிப்பாக இவன் இல்லை. அது இவன் பாருங்க கண்டிப்பாக அப்சர் தான், அவர் தானே அப்படிங்கிறான். கண்டிப்பாக அவன் இல்லைண்ட. அவன் லைட்டாக மண்டே காமிச்சா அவ்வளோதான். மேலே தூக்கிட்டா அவ்வளோதான். மண்டே அவன் தூக்குவோம். எங்கள் மண்டே காணும், மண்டே காணும். எங்கள் மண்டே ஓடிக்கிட்டே இருக்கான். ரிலே ஓட போகிறான்னு நினைக்கிறேன். எத்தனை மீட்டர் இல்லை, 200 மீட்டரா 600 மீட்டரா 500 மீட்டராண்டு ஜாய்ஸ் இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கான்? ஓடிட்டே இருக்கான். அதான் 1 மார்க்குனா சி இந்த 1 மார்க்கு சி நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு படுக்கையில் போய்ட்டு 1 மார்க்குங்கிறேன். ரூம் மேட்ச்னாவே க்ரோவல் தான் அதிகமாக யூஸ் ஆகும். க்ரோவல் போட்டு தான் அதை ப்ரொடக்ட் பண்ண முடியும். இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் தான் ரொம்ப இழுக்குது. இந்த ரவுண்டில் கரெக்டாக அவனாச்சும் ஒருத்தர் தலையில் அடி வாங்கிட்டு படுத்துட்டான். கரெக்டாக சொல்கிறேன் தலையில் அடி வாங்கிட்டு படுத்துட்டேன்டா. கரெக்டாக ஒருத்தர் படுத்துக்கிட்டான். அது வேற இல்லை, நாத்தா. ஆமாம் அந்த பையன் நாத்த பையன் அடி வாங்கிட்டு பார்க்குறேன். அதுமாரி தலையில் அடி வாங்கிட்டோம். பரவாயில்ல விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அப்படின்னு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், அவர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அஃபானு இன்னும் கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அப்படியே ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்குது. இன்னும் 3 இது எடுத்துகிட்டோம்னா வச்சுக்கோ. நம்ம என்னது போயா அடிச்சுவோம். ஒன்று 3டா ஐ திங்க். இன்னும் 5 நினைக்கிறேன். இன்னும் 5 4 5 4 இல்லை தானே இருக்கும். ஓ பார்க்குறோம். இப்போ தலையில் அடி வாங்க போகிறோம் பார்க்குறோம். 2 பேர்த்துல எவனாச்சும் அடி வாங்க போகிறான். சூப்பராக இருந்துச்சு கைஸ். தொடர்ந்து 2 ஷாட்டு தான். ஃபஸ்ட்டு ஷாட்டு கூட ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டு 2மே தான் பண்ணிட்டு அடித்தான். ஏய் ரூல்ஸ் என்னடா ரூல்ஸ் பிரேக் பண்ணுறான். இல்லை சுற்றி போட்டால் நிறைய பேர் போடுவாங்க, கையில் அடிச்சிருவாங்க.
அவன் பயத்தில் பண்ணுறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் நினைக்கிறேன் எனக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நான் எப்படியா தப்பிச்சு போயிடலான்னு பார்த்த குரோவெல்லாம் எடுத்துட்டேன். கடைசியில் முன்னாடி வந்து அடிச்சு விட்டான். பார்த்தீங்கன்னா அந்த கையில் குத்தி சாவடிச்சு பார்த்தீங்கன்னா 4-3 அப்படி இருக்கும். அஃபானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வெறி ஆயிடுச்சாட்டுக்கு. ஆமாம், இன்னொரு பையனத்தை நம்ம லீடிங் நம்ம கிட்ட வந்துடுவான். ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், பயமாக இருக்குது. கையில் குத்திலாம் சாவடிக்கிறான்னு சொன்னோமா என்னன்னு தெரில, நான் சொல்லலை. ஆனால் அடிக்கக்கூடாது, ரூம் மேட்ச்சு. இப்போ புதுசாக விளாட்றோன்னா தெரியும், புதுசாக விளாட்றோன்னா தெரியாது இந்த மாதிரி ரூல்ஸு. இவன் பழசல் முன்னிலேருந்து விளாட்றான், இது கூட தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, ஒரு பாயிண்ட் தானே. ஓகே, இப்போ 2 பேரும் இப்போ அஃபான் மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோன்னா மரணமாக இருக்கும் கைஸ். எல்லாமே 2 பேரும் பண்டிகை அடிச்சுக்கணும். ஓ ஒரு பண்ணிட்டு போகிறோம், அப்படியே பார்த்து தான் அடிக்கணும், பார்த்து விளாடணும். நல்லா பார்த்து மறந்து தான் நின்னோம், ஆடணும். அடி அடிச்சாரு, பின்னாடி அடிச்சிருக்காரு கைஸ். அஃபான் பார்த்தீங்கன்னா பதில் அடி கொடுத்துக்கிட்டே வரான். என்னையோட அடிச்சா அந்த வாங்கிக்கோ மடக்கு அடிக்கிறான். நானும் விட மாட்டேன் கைஸ், இந்த மேட்ச் எப்படியாவது அடிச்சிருவேன், நான் கான்ஃபிடென்ட் இருக்குன்ட்டேன். அப்படின்னா பார்ப்போம். தலைவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியல, அதை கையில் கொடுத்து சாவடிச்சிடறாங்க சனியை. சரி, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்குவோம். எப்பாடி இப்போ நம்ம இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்புமா கமெண்ட்டில் இப்பயே கமெண்ட் பண்ணிடுங்க, சீக்கிரம் இப்பயே போய் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ முடிச்சு லாஸ்ட்டாக ஓட்டி விட்டு போயிட்டு யார் ஜெயிச்சா போயிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக நாங்கள் போடுறோம். 1vs1 பார்த்தீங்கன்னா மேட்ச்சு தான் சும்மா போடுறோம். இந்த மாதிரி நிறைய ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா போடுறோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய சேலஞ்ச் யாருக்கிட்ட இருந்தாலும் போடலாம் ரூம் மேட்ச்சு. நீங்களும் சொல்லுங்கள், யாருக்கிட்ட வேணால் இல்லை பண்ணலாமே. ஒருத்தர் வந்து இது கொடுத்துருந்தாரு ஐடி, இது அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். எங்களுக்கும் திரும்ப அடிச்சிட்டாருங்க ஒரு அஃபானு. நான் அதிகமாக பதிலடி கொடுப்பேன்னா சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சு பார்த்தீங்கன்னா அள்ளியே கொடுத்துக்கிட்டே போகிறாருங்க. நான் விட மாட்டேன். சுகேல் வாய பாருங்க, சுகேல் மூஞ்சியை வறுத்துட்டான். இப்போ அஃபான் மூஞ்சி வறுத்த மாரி சொன்னல, இப்போ சுகேல் மூஞ்சி கருவாடுமே ஆகுது. அப்படிலாம் இல்லை, இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க, இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க. அப்படி தான் சொன்னால் போன ரவுண்டும் தலையில் வாங்கிட்டு படுத்துக்கிட்டான். பார்ப்போம் 2 பேரும். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபான் நம்பவும் முடியல. ஃபஸ்ட்டு பாட்டு குட்டி ப்ரோமேக்ஸாக விளாட்னா விளாடல, விளாட எனக்கு வெறி ஆயிடுச்சு. மேல் ஈகோ மாரி விளாட ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகேலுக்கு அந்த ரிவெஞ்சு காட்டுவானா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவன் 5 நம்ம 4ன்னு இருக்கோம். நான் நினச்சேன் அப்பயே, என்னடா அது சுகில் இப்படிலாம் அடிக்கிறானே. அப்படி பார்த்தா பாபா தோத்துக்கிட்டே வரான். பார்த்தடிடா சுகிலே, ஓகேல தான்டா. ஐயோ, ஜஸ்ட்டு லைட்டாக தலை நோத்திருந்தா காலி தலைவன். அடி எவ்வளோ அடித்தா அப்படிங்களா போச்சு. 6-4 வச்சிட்டாரு. அவங்க ரிவெஞ்சு கொடுத்துக்கிட்டே வரான். அப்படி இந்த மேட்ச்சில் தோத்துட்டோன்னு வச்சுக்கோவேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சு வீடியோ வரும் தாண்டா. வந்தாலும் வரும் வாய்ப்பு இருக்குகிறது. வரும் ஏன்னா ரிவெஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா வரும். நம்ம தோத்துடா சொல்கிறேன், இந்த ஆட்சி நம்ம என்ன கண்ணு எடுத்துருக்கோன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தோத்துடா சொல்கிறேன், ஜெயிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா வராது, தோத்துட்டா பார்த்தீங்கன்னா வரும். பார்ப்போம். அஃபான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருண்டு, இப்படி அடிக்கிறான். சுகேல் என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு இந்த வயர் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எங்கெங்கேயோ போகிறான், இதுதான் அழுத்துறான். ராஜா ஆமாம், ஃபஸ்ட்டு அடிக்கும்போது மட்டும் தப்பு குழுக்குன்னு இருந்துச்சா. ஃபஸ்ட்டு 2 ஷாட் அடிக்கும்போது சூப்பராக குழு அப்படின்னா. 3 மேட்ச் தொடர்ந்து தோற்றதுக்கப்புறம் தலைவன் வயர் டிஸ்டர்பாக இருக்குது, கை அடி வச்சா. சொன்னா இல்லையா, மேட்ச் நம்மளே தான்.
ரிவெஞ்சிங் போனோம் லைட்டாக கொடுத்துட்டே வர என்னடா இது அப்சல்யூட் சினிமா மாதிரி 2 பேரும் பண்ணிட்டு அடிச்சுக்கிறானோ நான் இது 15 நிமிஷம் வந்துருச்சுங்க இங்கே பாருங்க. இது நான் உண்மையாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒன்று அஃபான் மட்டமாக விளாடுவோம், நான் சுகேல் மட்டமாக விளாடுறதான் நினச்சேன். 2 பேரும் பண்ணிட்டு அடிச்சுக்கிறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு 6 இருக்குது. நம்ம 5 பார்த்தீங்கன்னா அஃபான் பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிக்கணும் கைஸ். ஒரு இதை அடிச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோன்னா 6க்கு 6 இருக்கும். 6க்கு 6 சாமி. நான் 6 சம்மில்லடா, நான் 7க்கு சாமியானவன்டாடி. பார்ப்போம். இதில் சுகேல் ஜெயிச்சிடானா அவனுக்கு பார்த்தீங்கன்னா 28 டேமேஜ். என்னங்க இது டேமேஜே இல்லை? டேமேஜே இல்லைங்க. டேமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்தான். இல்லை டேமேஜே இல்லைங்க காய்ஸ். இல்லை டேமேஜே இல்லை. இதில் டேமேஜே இல்லை. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம அவனை தான் தோக்கடிக்கணும். இப்போ இதாவது எப்படியாவது அவனை தோக்கடிச்சாகணும் காய்ஸ். அப்படியா தோத்துடுறாடே, அப்பா தோத்துடுறா பேசுகிறா. அது இப்படியா தோத்தாகணும்டா. தோத்துடு அப்போடி எங்கடா தோக்க மாட்டேங்கிறான் காய்ஸ். அவன் தலைகளா தான் குதிப்பேங்கிறான் அவன். பார்ப்போம். அங்கே பாருங்க, நான் அப்படியே நின்றேன் மைக்கு சரி பண்ணலான்ட்டு பார்த்தா அடிச்சு விட்டாதுக்குள்ளேயே. சூடுங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 7 கொஞ்சம் நெஸ்டா காய்ஸ். அவன் மேட்ச் பாயிண்ட் ஆயிடுச்சு. அல்லோ இவன் அஃபான் ஒரு ஜஸ்டா சரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அஃபான் பார்த்தீங்கன்னா இப்போ சுகேல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுக்காமல் ஜெயிச்சுக்கிட்டே வந்தா சுகேல் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் டைம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்ப்போம். பயமாக இருக்கு, திக்குன்னு இருக்கு. அஃபான் என்ன பண்ணுறாருண்டு அவன் எந்த சைடு வருவானே தெரியாது. ஆமாம், மோஸ்ட் ஆஃபாக தெரியவே தெரியாது அவன் எந்த சைடு ஆடாண்டு. சர்ன்னு அடிச்சு போயிடுவான். இந்த டசரில் தான் மோஸ்ட் ஆஃபாக ஆடுவாங்க. பார்த்து விளாட்றா, கவர் பண்ணியே ஆடு. இந்த மேட்ச் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். பார்த்து சொன்னா இல்லையா? பார்த்து நீ போன மேட்ச் இருந்தால் கண்ணில் விளாட்ன. சரி போன ரவுண்டு இதுலண்ணா போன ரவுண்டு நான் ஷார்ட் கண்ணில் தான் விளாட்னேன். ஷார்ட் கண்ணில் பார்த்து விளாடு. நீனே இப்போ சூப்பராக விளாட்னா 2 இது. இவர் இப்போ இந்த வாட்டி ரொம்ப இழுத்துறான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. போன வாட்டி கரெக்டாக சொன்ன மாதிரியே அடிச்சு ஜெயிச்சிட்டாருங்க அவரு. அடி சூப்பரான அடி. இது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சினிமாங்களாம். அஃபான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாலாம் போகாதுன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சுக்கிட்டானோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் போடுவோம். ஓகே காய்ஸ், இந்த நான் அப்சர் ஸோ காய்ஸ்